தமிழ்நாடு கர்நாடகா இடையில் காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம், இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல தமிழர்கள் சுடப்பட்ட விவகாரம், இந்த விவகாரத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? மேகதாது அணையை கட்டுகிற இந்த பிரச்சனைக்கு இடையில் 3 தமிழர்களையும் கர்நாடக வனத்துறை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்றால், தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை கர்நாடக அரசு உருவாக்குமேயானால் பல வீரப்பன்கள் காட்டுக்குள் உருவாவார்கள் என்பதை கர்நாடக அரசிற்கு நான் பணியோடு சொல்லிக் கொள்வோம். இன்றைக்கு நான் பார்க்கிறோம், கர்நாடக வனத்துறை மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் என் தலைவன் மக்களின் முதல்வர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாதேஸ்வரம் மலைத்தொடரை சுற்றி இருக்கிற அல்லது சாம்ராஜ் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான 100% தமிழர்கள் வசிக்கக்கூடிய தேசம். காவிரியின் குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது அப்புறப்படுத்தப்பட்ட கிராம மக்கள் வெளியேறி சென்ற கிராமங்கள் தான் இன்றைக்கும் அங்கே வசிக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வனத்துறை இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வது நல்லது என்றே நான் கருதுகிறேன். கர்நாடக வனத்துறைக்கு சொல்லுவேன், எங்களை மீண்டும் ஆயுதம் தூக்க வைத்து விடுவீர்களானால் உங்களுக்கு ரொம்ப சிரமம். இல்ல, இது என்ன எச்சரிக்கையா? எச்சரிக்கை தான். இது தொடர்பாக அங்க முதல்வர் டி.கே. சிவகுமார்கிட்ட கேள்வி கேட்டா, இது எங்களுடைய மாநில சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் இப்ப சிவகுமாருக்கு சொல்றேன், குடகுமலை எங்கள் தேசம், விட்டுட்டு ஒதுங்கிக்கோ. கோலார் தங்கவயல் எங்களுடைய புண்ணிய தேசம், விட்டு கொடுத்துரு. வெளிவெளி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது எங்களுடைய தமிழர்கள் பூமி அந்த பக்கம் போயிருக்கு. ஆனால் தமிழர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். நாங்க தமிழர்களை கைவிட்டால் சும்மா விட்டுருமா? தமிழ்நாட்டில இருந்து பேசக்கூடாதா? சும்மா அந்த வேடிக்கையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. தண்ணி தர முடியாது சொன்னா தமிழரசன் மாநில தான் தண்ணியை பெற முடியும், வேற வழி இல்லை. எங்களுக்கு அந்த சூழலை உருவாக்கி விடாதீங்க நாங்க சொல்றோம். இல்ல, இப்போ இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, இந்த பிரச்சனைய இந்த தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தோடு சேர்த்து வச்சுதான் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா. கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் ஒரு மாபெரும் சுயநல தற்குலி கொண்ட ஒரு இனவெறியர். நம் தலைவன் அந்த சிவகுமாரை போல பேசிவிட்டால் நாடு சிதறிவிடும். சிவகுமார் போன்ற இனவெறியர்கள் இந்தியாவை துண்டாடுவதற்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு முகில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது முக்கிய பேசுபொருளாக இருக்கிற தமிழர்கள் சுடப்பட்ட விவகாரம் கர்நாடகத்தில், அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம், 3 பேர் வனத்துறை அதிகாரிகளால் சுடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தற்போது தமிழ்நாடு கர்நாடகா இடையில் காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம், இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இது ரொம்ப ஹைலைட்டடாக பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்ன? கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹன்னூர் தொகுதி. முதல்ல அந்த ஹன்னூர் தொகுதியை பற்றி நான் பேசியாகணும். வீரப்பனாருடைய சொந்த கிராமம் அமைந்திருக்கிற தொகுதியும் அதுதான். ஏன் வீரப்பனார் உருவானார் என்பதற்கு சான்று இது போன்ற கர்நாடகத்தின் அத்துமீறல்களில் இருந்து புறப்பட்ட ஒரு புரட்சியாளன். அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் எதிர்கொண்டு கொண்டுதான் பெற்றோர்களை இழந்ததற்கு பிறகு வீரப்பனார் ஆயுதம் தரித்த யுத்தக்களத்தை தொடங்கினார் என்பதை கர்நாடக அரசிற்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் 36 ஆண்டு காலம் கர்நாடக அல்லது தமிழக எல்லைக்குள் இருக்கிற போது, வனத்திற்குள் இருக்கிற போது இது போன்ற சம்பவங்கள் எங்கேனும் நடைபெற்ற வரலாறுகள் உண்டா? வனத்துறையை சுடுவார்கள், வனத்துறை ஒரு நாளும் சுட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறோம், கர்நாடக வனத்துறை மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் என் தலைவன் மக்களின் முதல்வர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2023 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தப்பாடி கிராமத்தில் வசித்த பழனி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதே வனத்துறை அதிகாரிகளால். இது எல்லாம் வீரப்பனார் மறைவுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2023 பழனியை எரிச்சு ஆற்றுல வீசினாங்க பாலாறில். பாலாறு என்பது கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய மலைத்தொடர்களிலிருந்து உருவாகிற ஒரு சிறிய ஆறு. அது காவிரியில் கலக்கிற இடத்தில்தான் அவரை தீ வைத்து கொளுத்தி ஆற்றில் தூக்கி வீசிய வரலாறு. அதற்காக பெரும் போராட்டத்தை தமிழர்கள் அந்த எல்லையிலே மாதேஸ்வரம் மலை சாலையில் மறியல் செய்த போராட்டங்கள் நினைவுக்கு வருகிறது.
அதே 2023 மீனவர் பழனி என்கிறவர் வந்து மீன்பிடிக்க செல்லுகிற போது காவிரி ஆற்றுக்குள்ள அவரையும் வனத்துறை சுட்டு இதே போல மானை பிடிக்க வந்தார், மீன் பிடிக்க வரவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுட்டு கொன்ற வரலாறுகளையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மாதேஸ்வரம் மலைக்கு கீழே தமிழ்நாட்டு எல்லையில் பாலாறுக்கும் பக்கத்தில் இடது பக்கம் திரும்பினால் சுரக்காய் மடு 22 பேரை படுகொலை செய்த விவகாரம் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன். வலது பக்கம் திரும்பினால் மகத்தான பொறுமரவர் வீரப்பனாருடைய பிறந்த கிராமம். இப்போ புதிதாக அங்கே ஒரு செக் போஸ்ட்டை கட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஊருக்குள்ளே போகணும்னு சொல்லாவே வாகனங்கள் எண்கள் பதிவு செய்யப்படுகிறது, யார் என்பதை சோதிக்கிறார்கள். வீரப்பனார் பிறந்த ஊருக்கு செல்லுகிறவனுக்கே இந்த நிலைமை என்றால், முதல்ல இந்த மலைத்தொடர், குறிப்பாக மாதேஸ்வரம் மலைத்தொடரை சுற்றி இருக்கிற அல்லது சாம்ராஜ் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான 100% தமிழர்கள் வசிக்கக்கூடிய தேசம். அதிலே குறிப்பாக சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக நினைத்து விடக்கூடாது. வன்னிய பெருமக்கள் வாழ்கிற தேசம் சாதியால். காவிரியின் குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது அப்புறப்படுத்தப்பட்ட கிராம மக்கள் வெளியேறி சென்ற கிராமங்கள் தான் இன்றைக்கும் அங்கே வசிக்கிறது. அதில் குறிப்பாக ஒடுக்காப்பள்ளத்தை சார்ந்த பல கிராமங்கள் சுற்றி கிடக்கிறது. இந்த கண்ணூர் தொகுதிக்குள் தான் கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நாகப்பா வீரப்பனாரால் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் தான் நடந்தது. அதுக்கும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது, பின்னணி அரசியல். ஏன் நாகப்பாவை அவர் தூக்கி கொண்டு சென்றார் என்பது பெரிய அரசியல் வரலாறு. பிறகு நாகப்பாவை எப்படி தமிழ்நாடு அதிரடிப்படை சுற்று கொண்டு விட்டு வீரப்பனார் மீது பழியை போட்டது என்பதும் தனி வரலாறு. ஆனால் இன்றைக்கு இந்த கண்ணூர் தொகுதிக்குள் தான் ராமாபுரா காவல் நிலையமும் வருகிறது. நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் 1991 கர்நாடகத்தினுடைய வெறியர்கள், இன்னும் குறிப்பாக இனவெறியர்கள் என்று சொல்வதை விட மொழிவெறியர்கள், அங்கே தாலி பிச்சை கேட்டு சென்ற தமிழச்சிகளை கதற கதற கற்பழித்த கொடூர நிகழ்வுகள், ஆடு மாடுகளை வெற்றி காவிரி ஆற்றில் வீசிய அவலங்கள், நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளுடைய கற்பை அழித்த கொடுமைகள், இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் வீரப்பனார் அந்த ராமபுரா காவல் நிலையத்தை அதிரடியாக நுழைந்து தாக்கினார். அங்கே தான் அவங்க வந்து நீதி கேட்டு போனாங்க. இன்றைக்கு கர்நாடக வனத்துறை மிக மோசமாக தொடர்ச்சியாக, குறிப்பாக இந்த கண்ணூர் தொகுதி மட்டுமல்ல சாம்ராஜ் நகர் மாவட்டத்தை உள்ளடக்கிய வனத்துறை பகுதிக்குள் வனத்துறை தீவிரமாக இது போன்ற நடவடிக்கைகளை, தமிழர்களை சுட்டுக் கொள்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். வீரப்பனாரால் பழிவாங்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கர்நாடகத்தினுடைய டிஎஃப்ஓ சீனிவாஸ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இறக்கேகல்லா அப்படிங்கிற இறக்கியம் பள்ளத்தில் இன்றளவும் கர்நாடகத்தினுடைய வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆயிரக்கணக்கான வனத்துறைக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிற நினைவிடமாக அதை மாற்றி இருக்கிறது. ஆக சுற்றி சுற்றி வனத்துறை அதிகாரிகள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில். முன்பை விட இப்பொழுது முழுக்க முழுக்க கேமரா பதிவுகள் இருக்கிறது. சாலைகளில் கேமராக்களை நட்டிருக்கிறார்கள். அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளேயே கர்நாடக அரசு கேமராவை பதித்து வைத்திருக்கிறார்கள். அதுக்காக காடையே கண்காணிக்கக்கூடிய அளவில் அவர்களிடம் கேமரா இல்லை, யாரும் பண்ணவும் முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த வனத்துறை இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வது நல்லது என்றே நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ இந்த விவகாரத்தில் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்திருந்தாங்க, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அதாவது முன்னதாக ஆகஸ்ட் 14 வந்து தகவல் கிடைக்கப்பெறுது, இது மாதிரி உள்ளுக்குள்ளே மான் வேட்டையாட போயிருக்கிறாங்கன்னு கண்காணிப்பு பணிக்காக போயிருந்த பொழுது இவர்கள் இருப்பது தெரிய வருகிறது. முதல்ல அவங்க வந்து தாக்கினாங்க, அதில் ஒரு வனத்துறை அதிகாரி வந்து காயமடைகிறார். அதுக்கப்புறம் தான் இவங்க திருப்பி தாக்கினதில் 3 பேர் இறந்து போகிறாங்க, ஒருத்தர் படுகாயமடைகிறார் அப்படிங்கிறது அங்கே இருக்க வனத்துறை தகவல்களாக இருக்கிறது. அட்டர் பிராடுகள் எப்படி வேணாலும் காய நிறுத்துவாங்க. ஏற்கனவே பழனியை வந்து சுட்டி எரிச்சு போடும்போது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இதே வனத்துறை சொன்னிச்சு. இப்போ அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரவடையான் என்கிற ராஜாவை சுட்டு கொண்டதற்கு பிறகும் இதே பதிலைத்தான் சொன்னது, துப்பாக்கி வச்சுதான். நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பழனியோ காரவடை ராஜாவோ தமிழ்நாடு எல்லையில் உள்ள செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும் காட்டுக்குள்ள. அப்போ அவர்கள் பரிசோதிப்பார்கள், என்ன வச்சிருக்கிறீங்கன்னு பரிசோதிப்பாங்க. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல இவர்கள் கிராமத்திலிருந்து காட்டு வழியாக போயிருப்பார்களே. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஏன் எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். முக்கியமான செய்தி இன்னொன்று என்னன்னா, 3 நாட்களாக பழனியினுடைய உடம்பு காவிரி ஆற்றில் மிதந்தது.
உப்பி போய் தான் எடுத்தாங்க. இப்ப இந்த 3 பேரையும் யாரு, ஜெகநாத தொட்டி என்கிற கண்ணூர் தொகுதிக்குள்ள இருக்கிற ஊரை சேர்ந்த அந்தோணி, நீங்கள் இந்த 3 பேரும் இல்லை 4 பேரையும் பார்த்தீங்கன்னா கிறித்தவர்கள், நிச்சயமாக இவங்க வன்னிய கிறித்தவர்கள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பகுதியில் அடக்குமுறையில் எதிர்த்து மதம் மாறியவர்கள் தான் அதிகம். நீங்கள் அதாவது ஒடுக்காப்பள்ளத்திலேருந்து இருக்கிற அத்தனை கிராமங்களும், எல்லா கிராமத்தையும் என் கால்பட்டிருக்கு, கிறித்தவர்கள் தான். பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து தமிழ்நாட்டு உறவை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய பேரினம் மக்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழை கொல்லாமல், தமிழை அழிக்காமல். இன்னைக்கும் அவங்க தமிழ் தான் பேசுவாங்க, அவர்கள் மொழி தமிழ் தான். அதே போல மரிய மங்கலம் ஜான் ரோஸ் பீட்டர், அதுக்கப்புறம் ஜெபஸ்டின் டேவிட் குமார், இவர் லாசர் தொட்டியை சேர்ந்தவர். இந்த லாசர் தொட்டி, மரியமங்கலம், ஜெகநாத தொட்டி, இது எல்லாமே பக்கத்து கிராமங்கள். நீங்கள் இதை கடந்து அங்கிட்டு போனீங்கன்னா கண்ணூர் போயிடலாம். அப்படியே வலது பக்கம் திரும்பி சாலை மார்க்கமாக சென்னீங்கன்னா அங்கே ராமபுரா போயிடலாம். இடது பக்கம் அப்படி முக்கிய வழித்தட சாலை, அதில் நீங்கள் போனீங்கன்னா மைசூர் போயிடலாம். மேலே மாதேஸ்வரம் மலைக்கு கீழே இந்த சம்பவங்கள் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, மேகதூது அணை, மேகதாது இல்லை, ஒகனைக்கல் அல்ல, புகைநீர்க்கல். தமிழில் ஒகனைக்கல்ங்கிறது கன்னட பெயர், மேகதாட் அப்படிங்கிறது கன்னட பெயர். மேகங்கள் தூது விடுகிற அளவிற்கு வருகிற மலைத்தொடர்கள் நிறைந்த பகுதியால் மேகதூது. அந்த மேகதூது அணையை கட்டுவதற்கு பல லட்சம் கோடிகளை செலவழிக்க காத்திருக்கிறது கர்நாடக அரசு. அதற்கு காரணம், மலைத்தொடர்களிலிருந்து மேலே இருந்து வருகிற தண்ணீர் புகைநீர்க்கல்லுக்கு வருமேயானால் அந்த புகைநீர்க்கல்ல பள்ளம், அது மேடான பகுதி, அங்கே அவர்கள் அணை கட்டி தண்ணீரை தேக்கினால் பள்ளத்துக்கு தண்ணி வராது. வீரப்பனார் இருக்கிற போது எங்கேயாவது இதை பற்றி பேசிய வரலாறுகள் உண்டா? பிலிக்குண்டுள்ளதான் பள்ளம் தொடங்குது, தமிழ்நாட்டினுடைய எல்லையில பிலிக்குண்டுள்ளதான் பள்ளம் தொடங்குது. ஆக தண்ணீர் திறந்து விடப்படுகிற உபரி நீர் தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம முழுமையான நீர் இதுவரை கர்நாடக அரசு கொடுத்ததில்லை. 27 அணைகளை கட்டி கலைஞர் கருணாநிதி அரசால் 1969 அணையை கட்டிட்டாங்க. அந்த அரசு தடுக்கவில்லை. அதைத்தான் நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே அதை அறிவிச்சாங்க. உங்க ஆட்சியில் தான் அதை கட்டினாங்க, ஏன் தடுக்கலைன்னு. ஆக இன்னைக்கு மேகதாது அணையை கட்டுகிற இந்த பிரச்சனைக்கு இடையில் 3 தமிழர்களையும் கர்நாடக வனத்துறை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்றால், பல டிஎஃப்ஓ சீனிவாசன்களை போல நாம் சுட்டுக்கொள்ள நேரிடும் என்று சொல்ல முடியாது. சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அப்படி ஒரு சம்பவத்தை கர்நாடக அரசு உருவாக்குமேயானால் தொடர்ச்சியாக பல வீரப்பன்கள் காட்டுக்குள் உருவாவார்கள் என்பதை கர்நாடக அரசிற்கு நான் பணியோடு சொல்லிக் கொள்கிறோம். வீரப்பனாருடைய தளபதியில் எங்கேயும் போல தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். பயிற்சிகளை மட்டுமே எடுத்திருக்கிறோம் இல்ல, களத்தில் நின்றவர்கள். ஆயுதத்தை மௌனித்திருக்கிறோம். 1999களில் நாங்கள் நடத்திய யுத்தங்கள், 2000 தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள். ஆக கர்நாடக அரசிற்கு நான் மெத்த பணிவோடு சொல்லுகிறேன், கர்நாடக வனத்துறைக்கு சொல்லுவேன், எங்களை மீண்டும் ஆயுதம் தூக்க வைத்து விடுவீர்களானால் உங்களுக்கு ரொம்ப சிரமம், கட்டுப்படுத்த முடியாது எங்களை. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டின் தலைமகன் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இருப்பதால் அவர்கள் இடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறோம். இல்ல இது என்ன எச்சரிக்கையா? எச்சரிக்கை தான். வாட்டா நாகராசு தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை விடுகிற போது நாங்க விடக்கூடாதா? அதை மட்டும் எப்படி எடுத்திருக்கிறீங்க? இல்ல இது தொடர்பா இப்ப முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். இங்க சட்டப்பேரவையில் அது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசப்படுகிறது. இது தொடர்பாக அங்க முதல்வர் டி.கே. சிவகுமார்கிட்ட கேள்வி கேட்டா, இது எங்களுடைய மாநில சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. சிவகுமாருக்கு வன்மையான கண்டனத்தை நாங்கள் உறுத்தாக்குறோம். ஈழத்தின் தமிழ் குடி சொந்தங்கள் பாதிக்கப்படுகிற போது நாங்கள் தான் போராடுறோம். அது இலங்கை பிரச்சனை எங்களால் கடந்து போக முடியாது. நான் இப்போ சிவகுமாருக்கு சொல்கிறேன், குடகுமலை எங்கள் தேசம், விட்டுட்டு ஒதுங்கிக்கோ. கோலார் தங்கவயல் எங்களுடைய புண்ணிய தேசம், விட்டு கொடுத்துரு. வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூரு என்னுடைய புண்ணிய மண். மாதேஸ்வரமலை எங்களுடைய தேசம், விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிக்கோ. அப்படி பேச முடியுமா எங்களால? மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது எங்களுடைய தமிழர்கள் பூமி அந்த பக்கம் போயிருக்கு. ஆனால் தமிழர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். நாங்க தமிழர்களை கைவிட்டால் சும்மா விட்டுருமா? தமிழ்நாட்டில இருந்து பேசக்கூடாதா? எதிர்வினை ஆற்ற எங்களால முடியும். நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக பேருந்தை சிறைபிடித்திருக்கிறார்கள். பிரச்சனை நீங்க தான் தொடங்கி வைக்கிறீங்க. நாங்கள் அமைதியாக கடந்து போகிறோம். ஏன்னா
என் தலைவனின் புண்ணிய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது எந்த விதமான சங்கடத்தையும் என் தலைவனுக்கு உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக தங்களை தாங்களே மௌனமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சிவகுமாருக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்றோம். சும்மா அந்த வேடிக்கையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த தண்ணி தர முடியாது சொன்னா தமிழரசன் மாநிலம் தான் தண்ணியை பெற முடியும், வேற வழி இல்லை. எங்களுக்கு அந்த சூழலை உருவாக்கி விடாதீங்க நாங்கள் சொல்றோம். தொடர்ந்து இது போன்ற 3 தமிழர்களை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தனிப்பட்ட ரீதியில். அப்பெல்லாம் நான் எந்த கட்சியும் சாராதவன். பழனி ராஜா போன்றவர்களை படுகொலை செய்த வனத்துறையினர், கர்நாடக வனத்துறை, இது கடைசியாக இருக்கட்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். திருப்பி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல இப்போ இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, இந்த பிரச்சனையை இந்த தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தோடு சேர்த்து வச்சுதான் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா மேகதாது அணை கட்டப்படுகிற நிகழ்வும் தமிழர்கள் சுட்டுக் கொள்ளுகிற நிகழ்வும் ஒரே மாதிரி தான். அங்கே தமிழர்களுக்கு வருகிற தண்ணீர் செத்து போச்சு, இங்கே தமிழர்களே செத்து போனார்கள். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது தொடர்மையானால் நான் கேட்குறேன், லட்சக்கணக்கில் இருக்காங்க. நான் சொல்லுகிற கண்ணூர் தொகுதியில் வீரப்பனார் அவர்கள் சிறிய வயதாக இருந்து வளர்ந்து வருகிற போது ராஜ்கவுடா என்கிற ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்தது அந்த கண்ணூர் தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டார். அவர் அந்த கண்ணூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றார். வீரப்பனார் ஆதரவோடு வெற்றி பெற்றார். அதையும் கர்நாடக அரசுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்க. அப்படி என்றால் இன்னைக்கு கண்ணூர் தொகுதியில் தமிழர்களே இருக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை கர்நாடக அரசு எதுக்குறான்னு சிவகுமாருக்கு நான் பார்த்து கேட்கிறேன். நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்ப தமிழர்கள் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி இருக்கக்கூடாது என்று கர்நாடக அரசு விரும்புமே ஆனால் பிரிவினைவாதம் ஏற்படுமா இல்லையா? இந்திய ஒருமைப்பாடு சீர்குலையுமா இல்லையா? யார் இதை பார்த்து கொண்டிருப்பது? ஒரு பக்கம் கிழக்க இலங்கை ராணுவம் 846 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை. இப்பொழுது சிங்கள அங்க விடுதலை புலிகள் இல்லை, சிங்கள பேரினவாத அரசு இன்றைக்கும் கைது செய்து கொண்டிருக்கிறது. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே தேசத்துக்குள் இருக்கிற கர்நாடக அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது என்றால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சீர்குலைக்கிற வேலையை கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இப்ப இது சீமான் அவர்கள் குறிப்பிடுவது போல இப்ப இது திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்னு தான் பார்க்கணுமா? இல்ல சீமான் சொல்லுவதெல்லாம் இன ரீதியான விஷயம்னு நான் பார்க்க முடியாது. சீமானுக்கும் இனத்துக்கும் தொடர்பு இல்லாதவர், நாங்கள் இனத்துக்காரர்கள். நான் சொல்றேன், கர்நாடக அரசு தமிழர்களை காவிரியில் வஞ்சிப்பதை போல காடுகளிலும் வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறது. ஆக இது ஏற்புடையதல்ல. கர்நாடக அரசு வாயை பொத்தி கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும். உன்னை விட மக்கள் தொகையில கூட, உங்களை விட நிலப்பரப்புல கூட தமிழர்கள், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். குடகு மலையும் கோலார் தங்கவயலையும் கைப்பற்றுகிற சூழலை கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்று நான் கருதுகிறேன். ஆயுதம் தரித்த போரை உருவாக்குவீர்களே ஆனால் என் தலைவன் விஜய்க்காக கட்டுப்பட்டு இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி பேசிடுங்க. நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி விடக்கூடாது என்பதை கவனமாக இருக்கிறேன். கர்நாடக அரசு தொடர்ந்து இது போன்ற தமிழர்களை தாக்குகிற நிகழ்வும் மேகதூது என்கிற அந்த அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்யுமானால் தமிழ்நாட்டில் பிரளயம் ஏற்படும், எச்சரிக்கையோடு சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனையில இங்க இருக்கிற தாவேகா அரசு நோக்கி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க, இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில ஏன் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வனத்துறை அரசியல் அல்ல, இதுல அரசியலை கொண்டாந்து கலக்கிறது அற்பர்கள். ஒரு அரசு இயங்கி கொண்டிருக்கிறது, இன்னொரு அரசு அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இது அரசு ரீதியான பிரச்சனையாகத்தான் பார்க்க முடியும், அரசியல் ரீதியான பிரச்சனையாக இதை பார்க்க முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், கர்நாடக இதில் கிட்டத்தட்ட 17 அமைப்புகள், கன்னட அமைப்புகள் ஒரே கொடியின் கீழே போராடுறாங்க, சிவப்பும் மஞ்சளும் கொடி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதே சிவப்பும் மஞ்சளும் கொடி எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. அதை தூக்கி நாங்கள் போராட முடியுமா? வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு எங்களுக்கும். நாங்கள் அரசவையை சிவப்பு மஞ்சளும் ஆளுகிறது, உங்களுக்கு சிவப்பு மஞ்சளும் அரசவையை எதிர்த்து நிற்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருப்பதை கர்நாடகா உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிவப்பு மஞ்சளும் ஆளுகிறது, அங்கே சிவப்பு மஞ்சளும் இனவெறியாட்டம் ஆடுகிறது. இதுதான் பிரச்சனை. ஆக அதே சிவப்பு மஞ்சள் முதல்வர் விஜயனுடைய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸை எதிர்த்து பேச ஒரு செய்தி இல்ல. ஒரு முதலமைச்சர் அந்நிய மாநிலங்களோடு எந்த விதமான பகைமை உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் ரொம்ப கவனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருக்கு, இங்கே இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சிங்கள பேரினவாத அரசு இத்தனை தமிழர்களை கொண்டிருக்கிறாங்களே, அவங்களோட கைகோர்த்து நிற்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அவங்களோட உறவாட முடியுமா? இன்னைக்கு உறவாடலையே, தனியாக தானே நிற்கிறோம். எதிர்த்து கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஏனென்றால் அது வேற நாட்டு பிரச்சனை என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் உள்நாட்டு பிரச்சனை வருகிற போது
மிக மெல்லிய சாதுவாகத்தான் கையாள முடியும். அடுத்த நாட்டு பிரச்சனையை அடிதடியில் இறங்க முடியும். இதை இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிந்து கொள்ள நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமை. இன்னொரு என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. அதை முதல்ல உங்களுக்கு உணர்த்துறேன், சொல்றகளும் உணர்த்துறேன். இது மக்களாட்சி தத்துவ கட்சி. மக்களாட்சி தத்துவத்தை மக்களுக்காகவே போராடுகிற ஒரு இயக்கம். மக்கள் சிந்தனையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவனின் கண்டெடுத்த புனித இயக்கம். இந்த இயக்கம் என்பது கட்சி அல்ல, இது ஒரு காப்பியம், இது ஒரு காவியம். ஆகையால் அந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லுவோம், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்தவர்கள். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள். ஆட்சியாளர்களாக நாங்கள் இருந்தாலும், அரசமைப்பு கட்டமைப்பில் நாங்கள் இருந்தாலும், மக்களுக்கான மகத்தான பணியை செய்வதற்கு மட்டுமே நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் கூற்றுப்படி நேர்மையும் உண்மையும் தூய்மையும் இருக்குமேயானால் அது சிறந்த தலைவனாட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் தலைவன் அண்டை மாநிலங்களோடு கைகோர்த்து கொண்டு, அதனால தான் மேகதூது அணை பிரச்சனையில் நான் பெங்களூரு வருகிறேன் என்று சொன்னார். நான் கர்நாடகத்துக்கு போல, என் சொந்த தேசம் பெங்களூரு, என் புண்ணியமன் பெங்களூரு, அந்த தேசத்திற்கு நான் வருகிறேன் என்று தமிழர்கள் வசிக்கக்கூடிய பெங்களூருக்கு உண்மையான தமிழன் விஜய் அவர்கள் அங்கே செல்வது சாத்தியம் என்பதை உணர்ந்த காரணத்தால் கர்நாடகா. இப்ப டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசி இருக்கிறது ஒரு அவமதிப்பாக தானே பார்க்கப்படுது. இப்போ நீங்க உங்க வேலையை பாருங்கன்றது அவமதிப்பான ஒரு விஷயமா இருக்கு. இதற்கப்புறமும் அந்த சந்திப்பு நடந்தாகணுமான்ற கேட்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் ஒரு மாபெரும் சுயநல தற்குலி கொண்ட ஒரு இனவெறியர். என் தலைவன் அப்படி அல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டை, அங்கே வசிக்கக்கூடியவர்கள் மக்கள்தான், உயிர்கள்தான், அங்கே நம்மளுடைய தமிழர்கள் வசிக்கிறார்கள். ஆகையால் ஒரு நெளிவு சுழிவோடு தான் இந்த ஆட்சியை நடத்த முடியும், நெளிவு சுழிவோடு தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், நெளிவு சுழிவோடு தான் மேக தூதுவாக இருந்தாலும் இந்த 3 பேர் படுகொலையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு நம் தலைவன் அந்த சிவகுமாரை போல பேசிவிட்டால் நாடு சிதறிவிடும், இந்தியா இருக்காது என்பதை உணர்ந்த காரணத்தால் நமது தலைவன் தெளிவான பாதையில் முன்னெடுத்து செல்கிறார். சிவகுமார் போன்ற இனவெறியர்கள் இந்தியாவை துண்டாடுவதற்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, ஸோ இதில் சிபிஐ விசாரணை கோரப்படுகிறது, அது கிடைக்கப்பெறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து கொடுக்க மாட்டார்கள். கர்நாடக இனவெறியர்கள் தமிழர்களை சுட்டுக் கொள்ளுவதிலே அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ராஜகுமாரை காட்டுக்குள் அழைத்து செல்கிற போது கதறிய கர்நாடக அரசு மட்டுமல்ல, கர்நாடக இனவெறியர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களே, ஆனால் மீண்டும் ஒரு வீரப்பனாரை உருவாக்கி விடாதீர்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.